ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். சாய் கிஷோர் ப்ரோ. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க தான் வந்துட்டு என்ன சொல்றது, அப்படியே அந்த ஒரு ஃபயரி இதுல போயிட்டு வெங்கடேஷ் ஐயர் ஒரு 23 கோடிக்கு வாங்கி அப்படி வந்துட்டு எங்களுக்கு அந்த கோர் வேணும், நான் அந்த கோரை செட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. கேகேஆர் எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் அந்த லோக்கல் டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆட விடுவாங்க. ஷெல்டன் ஜாக்சன் எடுப்பாங்க, ரிங்கு சிங்கே பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு போன வாட்டி பாத்தீங்கன்னா அங்கரிஷ் ரகுவன்ஷின்னு ஒருத்தர் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் அவங்க கொஞ்சம் லோக்கல் டேலண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு மாதிரி ஓகேஷ் தான் சொல்லுவேன். நான் வந்துட்டு போன வாட்டி இருந்த ஸ்குவாடு மாதிரியேவா இது இருக்குன்னு கேட்டா கிடையாதுதான். பட் என்ன சொல்றது, ஸ்ரேயஸ் ஐயருங்கிற ஒரு பேர் இல்ல, அண்ட் பவுலிங்ல வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்குங்கிற பிளேயர் இல்ல. ஸோ அதனால இது வந்துட்டு சிமிலர் இல்ல, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே படி வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கிஷோர் ப்ரோ. சொல்லுங்க, என்ன நினைப்பாரு மைசூர் வெங்கி, என்ன நினைப்பாரு? இப்ப ஜிஜி வேற இல்ல, கௌதம் கம்பீர் வேற வந்துட்டு இல்ல. சோ அந்த அந்த ஷூஸை வந்துட்டு ஃபில் பண்றதுக்காக தான் இவர் போயிருக்காரு, டிஜே பிராவோ. என்ன 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 எப்படி இருக்கும் சந்திரகாந்த் பண்டிட்க்கு இந்த சீசன்? ஜாலியா போவாங்களா, இல்ல கொஞ்சம் என்ன பார்த்து அப்ப பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் மூவ்ஸ் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த கோர் வேணும், நீங்க சொன்ன மாதிரி கோர் வேணும்னு அவங்களை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய பிளேயர் வேணும், ஒரு கேப்டன் வேணும் சொல்லி எடுத்தாங்க. இப்போ கேப்டன் எடுத்தாங்க, பட் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் லைக் டு லைக் ஓப்பனிங்க்கு பெட்டரா இருப்பாரு. ஆனா ஒன் டவுன்ல நல்லா ஆடி இருக்காரு, குறை சொல்ல முடியாது. பட் அந்த ஒன் டவுன் அப்போ வந்து அவருக்கு ப்ரெஷர் இல்லாம இருந்தது, அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ பொசிஷனும் இருக்கு, ஆனா அதையும் வந்து சூப்பரா மூவ் பண்ணி ரஹானேக்கு கொடுத்திருக்காங்க. ரஹானே தான் கேப்டன், கரெக்டுங்களா? ஆமா ஆமா, ரஹானே கேப்டன்ஷிப் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரஹானே ஒரு பிளேஸும் மூவ் ஆகுது. அவர் ஒன் டவுன் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சப்போஸ் சிஎஸ்கே மாதிரி அவரை வந்து பேக் பண்ணி நீ 2 டவுன்ல வந்து ஹிட்டரா மாறுன்னு சொல்லவும் முடியாது, ஹிட்டரா மாறவே முடியாது கண்டிப்பா. ஏன்னா கேப்டன் ஒரு பேர்டன் ஃபுல்லா அவருக்கும் வந்துடுச்சு. ஸோ அவரும் அந்த இடத்துல ரொம்ப அடி வாங்குவாரு. நீங்க வெங்கடேஷ் ஐயரை கேப்டன் பண்ணினாலும் ப்ரெஷரா இருந்திருக்கும், இவரை கேப்டன் பண்ணா அதுவும் ப்ரெஷரா தான் இருக்க போகுது. ஸோ அங்க கேப்டன் மெட்டீரியலுக்கே ரொம்ப கன்சர்னா இருக்கு. அதெல்லாம் எப்படி அவர் எடுத்துப்பாரு? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் ராணியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. டீம் நல்லா இருக்கும், பட் கூட சுத்தி நல்லா விளையாடுவாங்க. இப்ப சுத்தி நல்லா விளையாடுறாங்க, அப்ப இவர் என்ன ரோல் எடுப்பாரு? தள்ளி ஆடுற ரோல் எடுப்பாரா, இல்ல இப்போ கரண்டா வந்து அக்ரெசிவ் பிளேயரா மாட்டாரு, அந்த ரோல் எடுப்பாரா? அந்த கன்சர்ன் இருக்கு. அதோட பிராவோ போயிருக்குன்னா, பிராவோ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் ஆன் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் மேலதான் கண்ணு போகும். அந்த லாஸ்ட் 8 ஓவர்ஸ் போட வைக்கிறதுக்கோ இல்ல ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கோ அந்த கன்சர்ன்லயே போவாரு. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் இல்ல. ரசல் மட்டும் தான் இருக்காரு. நீ ரசல்ல மட்டும் தான் ரெடி பண்ணும், இல்ல ரமன்தீப் எந்த அளவுக்கு ரெடியா வரல. பேஸ் போலிங் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசலாம். ஸோ அதனால அவருக்கு பேஸ் போலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு ரெடி பண்ண முடியும் பண்ணியிருக்காரு. அதனால அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ண போறாரு, எப்படி அந்த டீமை ரெடி பண்ண போறாருன்றது ஒரு பயங்கரமான டாஸ்க். பட் டீம் பில்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இயர்னாலும் வர அப்கமிங் இயர்ஸ்ல கன்ஃபார்ம் இன்னொரு ட்ரோஃபிக்கான சான்சஸ் இருக்கு. பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. அதுதான் அந்த டாப் 4 ஓபனர்ஸ் சப்போஸ் சொதப்பிட்டாங்கன்னா 3 and 4 ஐயரும் ரஹானேவும் என்ன பண்ண போறாங்க? அதுதான் இப்போ அங்க அந்த 2 பிளேயர் மட்டும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா டீம் குறைய இல்லை. ரகுவன்ஷி இருக்காரு, போன சீசன் ஆனாரு, பட் அவரையும் நம்மளால டிபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால அந்த அந்த இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டீமுக்கும் அதே தான். பேஸ் பவுலர்ஸ்ல வந்து ஃபாரினர்ஸ் பெருசா இல்லை. சொல்லலாம் நார்கியானு இன்ஜூர்டு, கை வரமாட்டேங்குது. ஸ்பென்சர் ஜான்சனை பார்த்துட்டோம் என்ன மாதிரி ரெடி ஆச்சு. ஸோ அவரையும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலே ஆன் நரை. அப்பப்போ வந்து ரசல் கொஞ்சம் மிராக்கல்ஸ் பண்ணுவாரு. லாஸ்ட்ல வந்து வருண் சக்கரவர்த்தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேசிட்டு இருக்கேன். வருண் சக்கரவர்த்தி நான் தொட்டனா எனக்கு கிழிச்சிருவாங்க. அதனால அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஃபாரினர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். மற்றபடி இந்தியன் பவுலர்ஸ் சாலிடா இருக்காங்க, குறைய சொல்ல முடியாது. ஹர்ஷித் ராணா, வைபவ் அவரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ அந்த கன்சர்ன் இல்லை, அதை வச்சு போய்க்கலாம். உம்ரான் மலிக்கை ரெடி பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு அவர் ரெடி ஆகுனா ஹாப்பி. அலாங் வித் மயங்க் மார்க்கண்டே, நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவரும் இருக்காரு. ஸோ ஆனா ரெண்டுமே லெக்கி, ஒரு ஆஃப் ஸ்பின்னர், தேவையான ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளவு பெருசா இம்பாக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் T20 பிரகாரம் ஸ்வீப் வச்சு எங்கெங்கேயும் அடிப்பாங்க, கவு பார்ட்னர்ல அடிப்பாங்க. அதனால குட் லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நரேன் இருக்காரு, அவர் கை மடிச்சு போடணும், மாட்டிக்கினாரா அவர் அடி வாங்குவாரு. அதனால கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரிலே ஆகணும். இப்போ மனிஷ் பாண்டேவை ட்ரை பண்றதா, ரஹானேவை ட்ரை பண்றதா, ரகுவன்ஷை ட்ரை பண்றதா,
அந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சப்போஸ் ரஹானேவை ட்ரை பண்ணி ட்ராப்பும் பண்ண முடியாது. சரி, ரகுவன் செட் அவர் சொதப்பிட்டாருன்னா மனிஷ் பாண்டே அவர் எப்படி ஆடுவார் நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்தினால பின்னாடி வர ரிங்கு சிங்க்கும் ரசலுக்கும் ரொம்ப பர்டனா இருக்க சான்சஸ் இருக்கு. ரமன்தீப்க்கும் இருக்கு. சப்போஸ் அந்த 6-14 நீங்க எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஆடுறீங்களோ அதை வச்சுதான் டீம் இருக்கு. அது எல்லாமே டிஜே பிராவோ கிட்டயும் மற்ற கோச்சும் மற்ற கன்சல்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இவ்வளவுதான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் இதுதான் பார்க்கணும். இதோ நான் 11க்கு போயிடலாம், நீங்க பேசுங்க. இல்ல அதான் எனக்குமே வந்துட்டு லைக் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பிரச்சனைனா வந்துட்டு மேபி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஆக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிளேயிங் 11 செட் பண்ணப்போ அஜிங்கிய ரஹானே ஒரு செகண்ட் ஸ்டிங்ட் பிளேயரா தான் இருப்பாரு. லைக் சும்மா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரகுவன்ஷி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த டீம்ல வந்துட்டு ரகுவன்ஷி தான் வந்துட்டு நம்பர் ஒன் டவுன் இறங்க போறாரு. ஸோ நம்பர் 1 சாய்ஸா அவர் தான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு தான் வந்துட்டு கேப்டன்சி கொடுக்க போறாங்க. ஈவன் அவர் கூட வந்துட்டு லைக் கேப்டன்சி எடுக்கிறதுனா எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ எம் ஓகே டு கேப்டனிங் த சைடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு அங்கிரிஷ் ரகுவன்ஷியை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சிருப்பாங்க. இப்ப ரஹானேவை போட்டதே வந்துட்டு அவங்க எப்படி ஃபிட் இன் பண்ண போறாங்க? ஆப்வியஸா இடம்லாம் என்ன கேட்டீங்கன்னா ரெடியா இருக்கு. நரைனு டிகாக் இல்ல குர்பாஸை ஓபன் பண்ண வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாவே ஒன் டவுன் வந்துட்டு ரஹானேவை இறக்கிடலாம். அண்ட் அவர் விளையாடுற கிரிக்கெட்டும் இப்ப செமையா இருக்கு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சையத் முஸ்டாக் அலி டிராஃபில பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஎஸ்கேக்கு எப்படி ஆடிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு பேட்டரா தான் ஆடுறாரு. அண்ட் அவர்கிட்ட இன்னும் ஸ்டஃப் இருக்கு. அவர் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்குமே அவர் நல்லா இது பண்ணலாம். ஸோ எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த மணி வந்துட்டு அந்த பிரைஸ் டேக் வந்துட்டு இடிக்குமா? நான் வந்துட்டு லைக் எதுவும் நத்திங் அகேன்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வெளியில சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலுமே வந்துட்டு அவரால் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம பார்த்த வெங்கடேஷ் ஐயரா இது கிடையாது. அது ஒரு பிரச்சனை. ரிங்குவுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபார்ம் டிப்ல இருக்காரு. மேபி அவருக்குமே வந்துட்டு ஒரு 2-3 மேட்சஸ் தேவைப்படும் டச்ல வரதுக்கு. ஏன்னா ரிங்குவை வந்துட்டு இவங்க ரொம்ப கீழே இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் தி ஆர்டர்ல இறக்கி விட்டு. சாரி, அவருக்கு வீக்னஸ் இருக்கு. இந்த சீரியஸ் ஆகும் அடி வாங்கட்டும், நான் வந்து சொல்றேன் அது என்ன வீக்னஸ் சொல்லி வெயிட் பண்ணுவோம். நல்லது நடக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க அப்படி ஏதாவது நடந்தா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. பட் ஆப்வியஸா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அவருக்கு எங்க போட்டா என்ன ஆகுதுங்கிறத இது பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. அதனால மேபி அவருக்கு டிப்பா இருக்கலாம். பட் எதுவும் ஒரு 2-3 மேட்ச் போனதுக்கு அப்புறம் நம்ம ரிங்கு சிங்கோட பேட்டிங்ல அனலைஸ் பண்ணலாம். அண்ட் எவ்வளவு நாள் நீங்க ரசல் அண்ட் நிறைய நம்பி இருக்க போறீங்க? எனக்கு ஓகே, சி தே ஆர் லெஜெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ் ஆடுறாங்க, அந்த நைட் ரைடர்ஸ் ஆடுறாங்க, இந்த கேகேஆர் ஆடுறாங்க, எல்லாம் ஓகே. பட் எவ்வளவு நாள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறதான் பிரச்சனை. அண்ட் ரசலும் நம்ம பார்த்திருக்கோம், திடீர்னு 2 ஓவர் போட்டு 3வது ஓவர் போடும்போது காலை பிடிச்சிக்கிறாரு. ரசல் டீம் கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இந்த டீம் வந்துட்டு ஃபாரின் பேஸ் பவுலர்ஸ்ல கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு ஏதோ ஒண்ணு ஸ்டாருக்கு கண்டிப்பா கிடைக்கலங்கிறப்போ ஒரு ட்ரெண்ட் போல்ட் யாரும் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹையா பிட் பண்ணிருக்கலாமோ? ஏன்னா அவங்க வெங்கடேஷ் வந்துட்டு அந்த 23 crores வந்தோடனே அவங்க பர்ஸ்ல கொஞ்சம் வந்துட்டு இதுவாயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஒரு இடத்துல ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் பாப்போம். எனக்கு எதுவுமே வந்துட்டு லைக் கேகேஆர் வந்துட்டு குறைச்சி இது பண்ண முடியாது. ஏன்னா மன்விந்தர் பிஸ்லா மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு ஒரு சீசன் ஃபுல்லா யாருமே எதிர்பார்க்கலாம் அந்த சீசன் அவ்வளவு சூப்பரா அவர் பண்ணுவாருன்னு. ஸோ அதனால கண்டிப்பா எது வேணாலும் நடக்கலாம். அண்ட் இந்த கேப்டன்சி ரஹானே எப்படி எடுத்துக்க போறாரு? ஏன்னா மும்பை சைட வந்துட்டு எப்படியோ கப்பு வாங்க வச்சிட்டாரு. ஏன்னா பட் ஆனா மும்பை சைட்ல அவரை சுத்தி எல்லாம் நல்லா விளையாண்டாங்க. அவர் மட்டும் நல்லா விளையாடல. சிவம் துபே இருந்தாரு, சூரியகுமார் யாதவ், இன்னொரு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு கையும் அவுட் ஆயிட்டாரு ஃபைனல்ஸ்ல. அந்த ஒரு யங்ஸ்டர் தான் வந்துட்டு கடைசியில ஒரு 30 odd runs அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு ஆக்சுவலா. இல்ல ஷாம்ஸ் முலானி இல்ல, வேற யாரும். அவர் வந்துட்டு ஸ்பின் பவுலரு. சோ அதனால அந்த டீம் அவர் சுத்தி எல்லாம் நல்லா விளையாண்டனால மும்பை கப் அடிச்சிட்டாங்க. சோ இப்ப சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டீம் இங்க கிடைச்சதுன்னா சந்திரகாந்த் பண்டிட்டுக்கும் சரி அஜிங்கிய ரஹானேக்கும் சரி கவலையே கிடையாது. வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம்ல இருக்காரு, ரிங்கு சிங் மேட்சை பினிஷ் பண்றாரு, இவரு ஆண்ட்ரே ரசல் வந்துட்டு அழகா வந்துட்டு பிராவோ மாதிரியே ஸ்லோயர் ஒன்ஸ் போடுறாரு, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி டூயிங் ரெகுலர் ஜாப். அண்ட் ஹர்ஷித் ராணா வைபவ் வர கேட்கவே வேணாம். அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, அந்த கேகேஆர்ல வந்துட்டு ஒரு கிளப் லெஜெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஒவ்வொரு ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளப் லெஜெண்ட்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க. லெஜெண்ட் ஆகலனாலும் லைக் ஒரு ஐகான், லைக் அடுத்த ஒரு அப்கமிங் பிளேயர். மேன் யுனைடெட்ல வந்துட்டு கார்னாச்சோ இருக்காரு. அந்த மாதிரி இந்த கேகேஆருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஒரே இஷ்யூ. ஆண்ட்ரிச் நார்கே அந்த ஈடன் கார்டன் விக்கெட்டுக்கு அவர் போடுற பேஸுக்கு பவுன்ஸ் செம்மையா இருக்கும். கரெக்டா யூஸ் பண்ணாருன்னா 4 ஓவர் செமையா பண்ணலாம். ஆனா அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் அங்க ஆட வைக்க போறீங்க அப்படிங்கிறப்பதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. பட் பாப்போம். இப்போ வந்துட்டு அடுத்த செக்மெண்டான பிளேயிங் 11
ஃபார் கேகேஆர். சொல்லுங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் உங்களோட பிளேயிங் லெவன்ல எப்படி இருக்க போறாங்க, என்ன எக்ஸைட்டிங்கா வச்சிருக்கீங்க, ரிங்கு சிங்கை எடுத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல அவரெல்லாம் எப்படி டாப் பண்ண முடியும்? நார்மல் டீசென்டான பிளேயிங் லெவன்ஸ் தான் நார்மலா தான் எடுத்திருக்கேன். நரைன் டீகாக் ஓப்பனி. ஆனா கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் தான் 1 down வைப்பேன். வேற வழி இல்ல, ரஹானே 2 down தான் ஆடி ஆகணும். ஸோ ஐ வில் கோ வித் ரஹானே 2 down. அதுக்கப்புறம் ரிங்கு, ரசல், ரமன்தீப் 3 பேருமே டமாட்டின்னு அடிக்கிறவங்க. சப்போஸ் 20-3 வந்துருச்சுன்னா இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாது. வேற வழி இல்ல, அவங்கள தான் வச்சு ஆகணும். இல்லைன்னா யாராச்சும் ஐ மீன் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு மனிஷ் பாண்டேவோ இல்ல அங்கிலீஷ் ரகுவன்ஷை ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே பவுலர்ஸ்ல வந்தா ஹர்ஷித் ராணா, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, நார்கியா, வைபவ் அரோரா. சப்போஸ் இந்த 11 நல்லா ஆட்டாங்கன்னா பவுலர் எடுத்துன்னு வரணும். ஸோ நான் பவுலர்ல வந்து மயங்க் மார்க்கண்டேவை எடுத்துன்னு வந்துருவேன். உங்களுக்கு இவர் வேணாமா, உம்ரான் மாலிக் வேணாமா? பேஸ் பவுல் அடிச்சு ஏத்துங்க. 150 போட்டா இங்க வந்தா செம்ம அப்படியே டஃப் கொடுப்பாரு. கேளுங்க பரத் கேளுங்க, பரத் ப்ளீஸ் ரெடி பண்ணுங்க உம்ரான் மாலிக். ஆர்கேவோட சேர்ந்து யோசிச்சு பாருங்க, 2 பேர் 140 ஃபுல்லா போட்டு ஏத்துனா எப்படி இருக்கும் சொல்லுங்க. பரத் சொல்லுங்க, அவர் இந்த வீடியோலயே சொல்லுங்க, அவர் தமிழ்ல பார்த்தா கூட பாப்பாரு. யாராவது ஷேர் பண்ண சொல்லுங்க. விடமாட்டாங்களே, ஹர்ஷித் ராணா வைபவ் வர விடமாட்டாங்களே, அவங்கதான் அவங்களோட பில்லர்ஸ்ன்னுவாங்களே. வைபவ் வர நியூ பால் போடுவாரு, ஹர்ஷித் ராணா டெட் பவுலர்னு சொல்லி பேர் ஆளாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உம்ரான் மாலிக்க சும்மா பேக்கப் தான் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் வேணா ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ஐயோ வேணாம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பீப்புள். ஹர்ஷித் ராணா வந்துட்டு இப்ப வந்துட்டு இந்தியா டீமோட ஃப்ரண்ட் லைன் பேச ரைட் வராரு. ஸோ அதனால ஹர்ஷித் ராணாக்கு எதுவும் ஆக வேண்டாம். இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு நீங்க மயங்க் மார்க்கண்டேக்கு பதிலாக உம்ரான் மாலிக் கொண்டு வந்தீங்கன்னா சந்தோஷம். ஸோ இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பரத் அருண். ஸோ ஹி வில் டேக். வாய்ப்பு இல்ல, பார்க்கலாம். இல்ல எனக்கு பாப்போம். ஸோ நானுமே வந்துட்டு நரைன், நான் வந்துட்டு டீகாகா குர்பாஸான்னு கேட்டா எனக்கு வந்துட்டு குர்பாஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப் அஹெட். ஏன்னா ஆப்கானிஸ்தான் மேட்சஸ்லயே வந்துட்டு கிஷோர் ப்ரோக்கு தெரியும், அப்படியே குர்பாஸ்னா வந்துட்டு அப்படியே குர்பாஸ் தான் அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். ஸோ அதனால நான் குர்பாஸோட தான் போவேன். 1 down வந்துட்டு அஜிங்கியா ரஹானே, அவர்கிட்ட வந்துட்டு இன்னும் வந்துட்டு சரக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஐபிஎல்லயும் வந்துட்டு நல்லா பண்ணுவாரு. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர், எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் இவங்க 4 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்கிற கை தான். ஸோ 260 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் 260 போகும், ஒரு மேட்ச் 252 அது அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் துவண்டு போயிட்டாங்க, நடுவுல சடன் விக்கெட் விழுந்துருச்சுன்னா அது இட்ஸ் ஆல் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரஹானே அவுட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை. ரஹானே ஒரு மாதிரி ஒரு 2 பிடிச்சி ஆடி கொடுத்துருவாரு. ரஹானேவும் 20க்கு 3 ஆயிட்டாருன்னா அங்கதான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அங்க ஏதாவது தடுமாறி போயிட்டு இவங்க யாரு மனிஷ் பாண்டே இறக்கி விட்டு அவர் ஆட விட்டாங்கன்னா பிரச்சனை. பட் ஆனா மத்தபடி இந்த டீம்ல எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, நார்கே, வைபவ் அரோரா. நானும் இம்பாக்ட் சப்பா வந்துட்டு மயங்க் மார்க்கண்டேவை தான் கொண்டு வரப்போறேன். ஆனா அவங்க வந்துட்டு அனுகூல் ராயை ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அனுகூல் ராய், ஏன்னா அனுகூல் ராயுமே வந்துட்டு நல்ல பவுலர், கேகேஆர் இருக்குது முன்னாடி ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அனுகூல் ராய் கூட ட்ரை பண்ணலாம். இவங்க கிட்ட இருக்க ஒரே மிஸ் ஆண்ட்ரிக் நார்கியா. அவர் அடி வாங்கிட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்ட்ரிக் நார்கியாவை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதா. அண்ட் அவர் இன்ஜுரி ஆயிட்டாருனாலும் நான் வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சனுக்குலாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேகேஆர் ஃபேன்ஸ் ஸ்பென்சர் ஜான்சனுக்குலாம் முட்டு கொடுப்பேன்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்பென்சர் ஜான்சன் அவர் இன்னும் அந்த ஒரு இதுக்கு வரல, இந்த இன்டர்நேஷனல் கேலிபர்ல ஆடுற அந்த ஒரு ரேஞ்சுக்கு வரல. ஸோ அதனால ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பா அடிதான் வாங்குவாரு. அதனால ஆல் கேகேஆர் ஃபேன்ஸ் நார்கியா வந்துட்டு அடுத்த 2 மாசத்துக்கு செட் ஆகல. பிராங்கா சொல்லணும்னா ஒரு பிபிஎல் நல்லா பெர்ஃபார்ம், கேப்லாம் வாங்கிட்டாரு, ஆஸ்திரேலியாவுக்கும் பண்ணிட்டாரு, இல்லன்னு சொல்லல. இந்தியன் பிச்சர்ஸ்க்கு செட் ஆக மாட்டாரு. ஆனா பட் டேல் ஸ்டைலயும் அடி வாங்கியிருக்காருங்க. ஆனா அவரை கம்பேர் பண்ணல, ஐயோ கம்பேர்லாம் பண்ணல. அவரோட எண்ட் ஆஃப் தி கெரியர்ல தான் அடி வாங்கினாரு. பட் சி ஸ்பென்சர் ஜான்சன் ஃபிட்டின் ஆக மாட்டாரு இந்த இதுல, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் பாகிஸ்தான்ல என்ன பண்ணாங்கன்ட்டு. ஸோ கொல்கத்தா விக்கெட்டும் மோரார்லெஸ் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். நம்ம ஈடன் கார்டன்ஸ் பார்த்திருக்கோம், 264 இருக்கட்டும், இல்ல இவங்க அடிச்சு அந்த 260 சேஸ் பண்ணதா இருக்கட்டும் பஞ்சாப். ஸோ அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பட் நார்கே வந்துட்டு நான் கண்டிப்பா ரேட் பண்ணுவேன். ஈவன் நான் வந்துட்டு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ல கூட நார்கே வந்துட்டு கேகேஆர் தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த விக்கெட்டுக்கு பெட்டர் சூட்டடா இருப்பாரு. அவர்கிட்ட ஸ்விங் இல்லைனாலும் அந்த பேஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால பேஸை வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாருங்கனால அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். இம்பாக்ட் பிளேயர் தான் எனக்குமே வந்துட்டு உம்ரான் மாலிக் தான் வேணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, சன்ரைஸ் ஹைதராபாத்ல நல்லா வர வேண்டிய பிளேயர், பட் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அந்த யங்ஸ்டரை. சீக்கிரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோ ஐபிஎலுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் பாப்போம், மேபி இந்த ஐபிஎல் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இந்த ஐபிஎல் தான் நல்லா இருக்கும். அண்ட் கேகேஆர் ஆல்வேஸ் பேக் த
என்ன சொல்றது, ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. ஐ ஆல்ரெடி மென்ஷன், ஒரு ஷெல்டன் ஜாக்சனா இருக்கட்டும், மன்விந்தர் பிஸ்லாவா இருக்கட்டும், அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு இது கொடுப்பாங்க. ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உம்ரான் மாலிக்கும் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் மயங்க் மார்க்கண்டேக்குமே ஒரு கஷ்டமான சீசனா தான் இருந்துச்சு. ஸோ அதனால இதான் என்னோட பிளேயிங் 11. பிளேயிங் 11 லுக்ஸ் குட், எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் ரசலுக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆனா கூட வந்துட்டு அடுத்து இவர் இருக்காரு, ரோமன் போவல் இருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரோமன் போவல் ஹவு டெஸ்ட்ரக்டிவ் ஈஸ்ன்ட்டு. ஸ்பின் எல்லாம் போட்டீங்கன்னா தூக்கி கல்கத்தால வந்துட்டு இதுல அடிச்சிருவாரு, என்ன சொல்றது, அந்த இந்த பிரிட்ஜுக்கு, ஹவுரா பிரிட்ஜுக்கே தூக்கி அடிச்சிருவாரு. ஸோ அதனால ஹி ஹாஸ் த பவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேட்டரா ராமன் போவல் நல்லா தான் நான் ரேட் பண்ணுவேன். வெஸ்ட் இண்டியன் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஐ லவ் ரோமன் போவல்ஸ் பேட்டிங். பட் ரசல் மாதிரி பவுலிங் போடுவாரான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அது வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பா ஒத்துப்பீங்க. ஸோ மற்றபடி இந்த பிளேயிங் 11 லுக்ஸ் குட். ஸோ அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கிற எங்க முடிப்பாங்க இந்த டீம் சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. சாம்பியன்ஸ் கப்பை வந்துட்டு ரீடைன் பண்ணுவாங்களா? அப்படி ட்வைஸ் சிஎஸ்கே எம்ஐ பண்ணிருக்க மாதிரி இல்ல. என்னோட விஷ் கண்டிப்பா அவங்க டாப் 4ல வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி வரலாம். வரக்கூடாண்டா இருக்கு எனக்கு, வேணாம், ஒரு வாட்டி அடி வாங்கட்டும் அப்படின்னு தோணுது. மேபி 4th ஃபினிஷ் பண்ணலாம், இல்ல 5th பண்ணுவாங்கன்னு தோணுது. எனக்கு ஒரு 4 டீம் செட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வராங்களோ வரலையோ. சோ அதனால எனக்கு இவங்க வேணாம். அதுதான் எனக்குமே அதான், லைக் அந்த ஒரு 4th ஸ்பாட்டுக்கு அப்படி ஃபைட் பண்ணி எப்படி சிஎஸ்கே வந்துட்டு 5th ஸ்பாட்ல முடிச்சாங்களோ அந்த மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பா போய் அப்படி வந்துட்டு அந்த 5thல முடிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவங்க கிட்ட வந்துட்டு அந்த செகண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் பிளேயர்ஸ் இல்ல. இப்ப இன்கேஸ் யாரோ ஒரு 2 பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா லைக் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் ஐ விஷ் லைக் அவங்க இதை வச்சுட்டு அவங்க டாப் 4ல வந்துட்டாங்க அப்படின்னா கிரேட். சல்யூட் டு சந்திரகாந்த் பண்டிட், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல் பிளேயர்ஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே டீம் மாதிரி தான் இருக்காங்க. பட் பார்ப்போம், ஹூ நோஸ். கேகேஆர் நோன் ஃபார் தேர் கம்பேக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ வித் தட் நோட் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காம வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் நம்ம பண்றோம், இப்போ ப்ரிவியூஸ்லாம் பண்றோம். யாராவது நீங்க வந்துட்டு எம்சிஜிசி பிலீவர் பேக் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த வீடியோஸ் போடலாம். இப்போ ரிவ்யூ வீடியோஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் அடுத்த ஒரு மாசத்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே மேட்சோ இல்ல எம்ஐ மேட்சோ இல்ல ஆர்சிபி மேட்சோ இல்ல ராஜஸ்தான் மேட்சோ இல்ல டெல்லி மேட்சோ, எந்த மேட்சோ யாரோட ஃபேன்ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த டீம் ரிவ்யூஸ்ல வந்துட்டு உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம், மேட்சோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஐபிஎல் ஆரம்பிக்க போது, லைக் ஒரு 1 வீக் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லாம் இந்நேரம் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு கவுண்ட் டவுன் போட்டுக்கிட்டு ஓப்பனிங் செரமனி அப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால கெட் ரெடி டு ரீசார்ஜ் யுவர் பேக்ஸ் அண்ட் வாங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எக்ஸைட்டிங் ப்ரிவியூஸ் காத்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நாங்க வீடியோ போட போறோம். ஒரு எக்ஸைட்டிங் ஆக்ஷன் பேக்டு ஒரு 2 months வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித் தட் நோட் நான் முடிச்சுக்கிறேன். மீ அண்ட் கிஷோர் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ். அடுத்து இன்னொரு எக்ஸைட்டிங் ப்ரிவியூல வந்து சந்திக்கிறோம். அதுவரை டாடா, பை பை.